ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ஹொசூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜேர்னி. ஏன்னா நம்ம 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கேருந்து இன்றைக்கி நான் கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன். அதனால் இல்லை, ஆல்ரெடி போட்ட பிளான் இந்த டைமில் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி அச்சீவ் ஆகிருக்குது. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் நம்பர் 11013 லோக்மானிய திலக் டெர்மினல் கோயம்புத்தூர் ஜங்ஷன் குர்லா எக்ஸ்பிரஸ் தான். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு ஒசூர் வரும். இதுதான் ஒசூர் வர லாஸ்ட் ட்ரெயினும் கூட. ஸோ இந்த ட்ரெயினில் ஏறி காலையில் 7 மணி வாக்கில் இது கோயம்புத்தூர் ஜங்ஷன் போகும். ஸோ வாங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதுதான் ஒசூர் ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் வரும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம ஹொசூர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம மொத்தமாக இன்னும் 3 ட்ரெயின்ஸ் இருக்குது. நம்ம ட்ரெயின் தான் லாஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன்னா, இன்னும் மைசூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ், அடுத்து யஷ்வந்த்பூர் கொச்சிவேலி நார்த் கரிபரத் எக்ஸ்பிரஸ் தான் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு கரிபரத் வரும், அதுக்கடுத்து தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ், அதுக்கடுத்து லாஸ்ட்டாக நம்ம குர்லா கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் வரும். ஸோ மணி பார்த்தீங்கன்னா 9:52 தான். அது நம்ம ட்ரெயின் 11 மணிக்கு இங்கே வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் திருவனந்தபுரம் நார்த் கரிபரத் எக்ஸ்பிரஸ் நமக்கு பின்னாடி நிற்கிது. இது கிளம்புனதுக்கப்புறமா மைசூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் வரும். அதுக்கப்புறமா 11:10க்கு நம்ம ட்ரெயின் இங்கே வரும்னு போட்டிருக்கு. சார் ஆன் டைமுக்கு வரும்னு தான் ஆப்லேயும் காட்டுது. ஸோ பார்க்கலாம் நம்ம ட்ரெயின் ஆன் டைமுக்கு வருதான்னு. ஃபைனலாக திருவனந்தபுரம் நார்த் எக்ஸ்பிரஸும் மைசூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸும் ஒசூர்லேருந்து கிளம்பிடுச்சு. அடுத்து நம்ம ட்ரெயின் தான். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, நம்ம ட்ரெயின் 11:10க்கு வர வேண்டியது 11:50க்கு தான் வரும்னு போட்டிருக்கு. ஏன்னா அது இன்னும் மெஜஸ்டிக்கே போகல. அந்த அனந்தபூர் எலங்காலேருந்து வரும்ல, வந்து மெஜஸ்டிக் போயிட்டு திருப்பி மெஜஸ்டிக்லேருந்து லோக்கோ ரிவர்சல் பண்ணி வரும். அது என்ன மெஜஸ்டிக்கே போகலை. ஸோ 11:50க்கு வரும். ஸோ நம்ம ட்ரெயினோட கோச் பொசிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 ஸ்லீப்பர் கோச்சு, 5 ஏசி 3 டயரு, 1 ஏசி 2 டயரு, 1 ஃபஸ்ட் ஏசி, 4 ஜென்ரலு, 1 லக்கேஜ் பிரேக் வேனு, அடுத்து 1 எஸ்எல்ஆர். ஸோ மொத்தமாக ஒரு 22 கோச் 23 கோச் கிட்ட இருக்கும். ஃபைனலாக நம்ம ட்ரெயின் ஒசூர் வந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:41க்கு 11:50க்கு ஒன்று போட்டுச்சு. பரவாயில்ல, 11:41க்கு நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. அது என்னமோ தெரியல, எனக்கு ட்ரெயினில் ஏறுறது ஒரு பெரிய டென்ஷன். அவர் என்ன பார்த்தாலும் இதானே இது நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. உள்ளே ஏறி சீட்டையும் பார்த்து உட்காந்தாச்சு. ஸோ இனி ட்ரெயின் கிளம்பும், இங்கேருந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ண வேண்டியதான்.
காலையில் 7 மணிக்கிட்ட நம்ம ட்ரெயின் கோயம்புத்தூர் போகணும் போட்டிருக்கு. ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிடுச்சு. என் சீட் பார்த்தீங்கன்னா என் சீட் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரா, என்னை வந்து அப்பர் பெர்த் எடுத்துக்க சொல்லிட்டாரு. எனக்கு வந்த லாஸ்ட்டு இந்த இருக்குது. ஸோ என் சீட்டில் வேறு ஒருத்தவங்க தூங்குறாங்க. ஸோ நம்ம மேலே எடுத்துக்க சொல்லிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மிட் நைட் 1 o'clock ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லா vlogலையும் பார்க்குற மாதிரி நம்ம ட்ரெயினோட வாஷ்ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஃப்ளோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு. நீட்டாக தான் இருக்குது, எந்த ஒரு ஒரீடு ஸ்மெல்லுமே கிடையாது. இந்த கண்ணாடி தான் மாற்றிருக்காங்க. ஒரு வேளை வடக்கு சம்பவமாக தான் இருக்கும் இந்த கண்ணாடி மாற்றினது காரணம். ஸோ மற்றபடி டாய்லெட்லாம் செம்ம நீட்டாக தான் இருக்குது, எந்த ஒரு ஒரீடு ஸ்மெல்லுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டு. இதுவுமே நீட்டாக தான் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டைப் இந்தியன் டைப் ரெண்டுமே செம்ம நீட்டாக தான் இருக்குது. மெயின்டெனன்ஸ் சூப்பராக தான் இருக்குது ட்ரெயினில். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போது தருமபுரி ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கு. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தருமபுரி கேஎஸ்ஆர் பெங்களூர் மெமோ எக்ஸ்பிரஸ். அது காலையில் இங்கேருந்து கிளம்பி கேஎஸ்ஆர் பெங்களூர் போகும். கிட்டத்தட்ட 57 நிமிஷம் நம்ம ட்ரெயின் டிலே தருமபுரிக்கு ஆக்சுவல் டைமில்.
நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 39 நிமிஷம் டிலேயில் சேலம் ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து இங்கேருந்து கிளம்புனா அடுத்து ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், அவ்வளோதான் நமக்கு ஸ்டாப்பு. உள்ள கோச்சும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே காலி ஆகிடுச்சு. ஒரு 27 நிமிஷம் டிலேயில் நம்ம ட்ரெயின் ஈரோடு ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து திருப்பூர், அடுத்து கோயம்புத்தூர். நம்ம ட்ரெயின் இப்போ திருப்பூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிடுச்சு. இனி அடுத்த லாஸ்ட்டு ஸ்டேஷன் தான் நம்ம ட்ரெயினோட ஃபைனல் டெஸ்டினேஷன் கோயம்புத்தூர்.
ஃபைனலாக நம்ம ட்ரெயின் கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:46. நம்ம ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சு. திருப்பி 8:50க்கு இங்கேருந்து லோக்மானிய திலக் டெர்மினல் போயிடும். ஸோ அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நிற்கும். அடுத்து மெயின்டெனன்ஸ், ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடும். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் ஜேர்னி கோயம்புத்தூர்லேருந்து ஒசூரில் வந்துட்டு ரிட்டர்னுக்கு வந்துட்டு கண்ணூர் யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லேயே தான் இருக்குது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நைட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ட்ரெயின் இல்லைன்னா பஸ்ஸு தான். via Trichy, Ernakulam, LSA, நடைமேடை 1 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். Your attention please. Train number 2. Advertisement play பண்ணனுமா? Jay Maxwell.